வணக்கம் நண்பா, புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கேம் வீடியோ. லாக்டவுன் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாரும் நிறைய வேற பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடுறது, தூங்குறது, படம் பார்க்கறது, சாப்பிடுறது, தூங்குறது, படம் பார்க்கறது இதான பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு எப்பவாச்சும் போர் அடிச்சது அப்படின்னா இப்போ நான் காட்ட போற இந்த கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா நானும் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே 20, 30, 40 MB, ஒரு சிலது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60, 90 MB பக்கம் இருக்கு. எல்லாமே சூப்பராகவும் இருக்கு. வீடியோக்குள்ள போய் அந்த கேம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 31,000 ஃபாலோவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேலன்சர் 3 அப்படிங்கிற ஒரு கேமுங்க. ஸோ இந்த கேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்றப்போ என்னடா கேம் இதுன்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்கப்புறமா அதுல இருந்து வர சவுண்ட், இன்டர்ஃபேஸ், உள்ள கொடுத்துருக்கிற கிராபிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. கேம் பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து பாக்குறப்போ ரொம்ப சப்பையா தான் இருக்கும். கேம் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸிங்கான ஒரு மியூசிக்கோட கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரே ஒரு உருண்டை இருக்கும். ஸோ அந்த உருண்டையை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உருட்டிக்கிட்டு போகணும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கேம். நம்ம கார் ஓட்டுறப்போ கண்ட்ரோல்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 4 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த உருண்டையை ஓட்டிக்கிட்டு போகணும். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிக்கிட்டு போவோம். ஓட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த உருண்டை கரெக்டா கொண்டு போகணும். நிறைய வளைவு, நெளிவு, சுழிவு எல்லாம் வரும். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். தப்பி தவறி கீழே விழுந்துச்சு அப்படின்னா நேரா பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள தொப்புக்கடின்னு சொல்லி விழுந்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம மூளைக்கு அதிகமா நம்ம வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேல நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கனால மூளை எல்லாம் மலங்கி உட்கார்ந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் கேம்ஸ் விளையாடுறதுனால மூளைக்கு வேலை கொடுத்து தூசி தட்டி எழுப்பலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேம் சூப்பரா இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. கேமோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 2வது கேம் தி கட்டாபுல்ட். என்னடா பேர் இதுன்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஸோ இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா பேர் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிற கேம் வேற லெவல்ல இருக்கு. கேம் ஓபன் பண்ணவனே பாத்தீங்க அப்படின்னா இந்த பழைய காலத்துல இந்த என்ன படம் அது பாகுபலியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லை கட்டி அப்படி இழுத்து விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் தான் அது. 2 பேர் 2 சைடு இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சைடுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கல்லை கட்டி அவன் அடிப்பீங்க. அந்த சைடுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எதிரி கல்லை கட்டி உங்களை அடிப்பாங்க. யார் மேல ஃபர்ஸ்ட் அந்த கல் விழுகுதோ அவன் அவுட். இதுதான் கேம். ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனா கேம் சீரியஸாவே சூப்பரா இருக்கு. 2 பிளேயர், அதுக்கப்புறமா கேம்பெயின் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் கேம்பெயின் தான் செலக்ட் பண்ணேன். கேம்பெயின் செலக்ட் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ல வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மேப்பும் எடுத்தவொடனே கொடுக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டேன். திருப்பி உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விளையாண்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்தவொடனே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டே 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் நிக்கிறான். அங்க இருந்து உங்க எனிமி உங்களை அடிப்பான். இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா அவன் அடிக்கணும். இங்க இருந்து அப்படி கல் அப்படி இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அவன் மண்டை மேல போய் விழுவோம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கேம். இது கரெக்டான அளவுல நம்ம அடிக்கணும். அளவு மாறிச்சு அப்படின்னா கல்லு தாண்டி போயிடும். அதுக்கப்புறம் அவன் நம்மள அடிச்சிருவான். அந்த கல்லை இழுக்கிறப்போ இதுல யூஸ் பண்ணிருக்கிற சவுண்ட், அதுக்கப்புறமா மேல ஒரு காக்கா பறந்து வரும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேமோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 45-50 MB தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா டைம் பாஸ் கேம். மைண்டும் பயங்கரமா ரிலாக்ஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா உடைச்சு தூக்கி போட்டு போயிருது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கேம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது கேம் சிட்டி ஃபைட்டர். இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு நம்ம மண்டைக்குள்ள. வெளியே எங்கேயுமே போறது இல்ல. செம்ம கடுப்புல உட்கார்ந்துட்டு இருப்போம். இந்த கேம் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாவே ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறங்கி போயிடும். எல்லா கோவத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமுக்குள்ள காட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேம் தான் அது. கேம் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா பிளே ஹீரோ மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க. அதாவது தெருவில் வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்கள பாத்தீங்க அப்படின்னா போட்டு நம்ம மாத்தலாம். ஸோ நல்லா இருக்கு கேம் விளையாடுறதுக்கு. பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கு சரியான ஜாலியா இருக்கு. லைனா ஒவ்வொருத்தனா வந்து அடி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நம்மளையும் போட்டு அடிப்பாங்க. நம்ம திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா போட்டு குத்தணும்னு வச்சுக்கோங்களேன், செத்துருவாங்க. லைனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அடி வாங்குறதுக்காக வருவாங்க. நிறைய நம்ம ஒவ்வொருத்தரும் அடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் கீழே விழுகும். அந்த ஃப்ரூட்டை நம்ம பொறுக்கி வச்சுக்கலாம். இது ஹீரோ மூடு. கேம்பெயின் மூட் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அடுத்தடுத்த லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தனை அடிக்க அடுத்தடுத்த லெவல்ஸ் போயிட்டே இருக்கும். ஹீரோ மூட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. சாகுற வரைக்கும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சூப்பர் கேம். கேமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த கேம் விளையாடுறப்போ இன்டர்நெட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க. அடுத்ததா ஸ்பேஸ் ரேசிங் அப்படிங்கிற ஒரு கேம். இதோட சைஸ் வெறும் 14 MB தான். 14 MBக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை கிளாஸ் கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு அட்வான்ஸான ஒரு கேம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். கேம் ஓபன் பண்ணோடனே சவுண்ட் மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இருக்கு. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா கேமோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இந்த அவெஞ்சர்ஸ்ல எல்லாம் ஒரு ஃளைட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஃளைட்டை கொடுக்குறாங்க. அந்த ஃளைட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கிட்டு பறக்கணும். முன்னாடி ஒரு 4 பேர் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி நம்ம போகணும். ஒரு ரேஸ், கார் ரேஸ் விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃளைட் ரேஸ். இது ஒரு அட்வான்ஸான கேம் மாதிரி காட்டியிருக்காங்க. ஃளைட்டோட
ஸ்பீடை அதிகப்படுத்தி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக போக முடியுது. ராக்கெட் அனுப்பிச்சோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள போட்டு தள்ளிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போய்க்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. கேமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த கேம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டி ஃபைட்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிட்டி ஃபைட்டர் ஏதோ ஒன்று பார்த்தோமே, சிட்டி ஃபைட்டர் அந்த மாதிரின்னு சொல்லலாம். இந்த கேமோட சைஸும் கிட்டத்தட்ட ஒரு 20 MB-க்குள்ள தான் வரும். எவ்வளோன்னு சொல்லி தெரியல, மறந்துட்டேன். உள்ள போனோம் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கேம்குள்ள போனோடனே நம்ம கிட்ட அடி வாங்குறதுக்காகவே ஒருத்தன் வருவான். ஒவ்வொருத்தரும் நம்ம அடிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகுது. ஃபைட் கேம்ஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா இந்த கேமை நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப சின்ன கேம் தான். கிராஃபிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மீடியமான கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 20 MB-க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு, கேம் எல்லாம் இருக்கு. அடுத்த கேம், இந்த கேம் விளாண்டோம் அப்படின்னா நம்ம மூளை பயங்கரமா ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நிறைய நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா புத்தி கூர்மாகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் இது. இன்ஃபினிட்டி எனர்ஜி கேமோட பேரு. மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு கேம் விளாடணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த கேம் விளாண்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ ஓரளவுக்கு கஷ்டமா இருக்கு. சின்ன பாத்தீங்க அப்படின்னா கோடுகள் இருக்கும். அந்த கோடை நம்ம சேர்த்தணும், அவ்வளவுதான் கேம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லாம் ஈஸியா முடிஞ்சிருது. சேர்த்திட்டு அப்படி டச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அடுத்தடுத்த போறப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃபா இருக்கு. நம்ம மூளைக்கு பயங்கரமா வேலை கொடுக்கலாம். செம்மையா இருக்கு கேம் விளையாடுறதுக்கு. நான் டவுன்லோட் பண்ணப்போ என்னடா கேம் இதுன்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்கப்புறம் விளாட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஜ் பக்கம் நான் கடந்து வந்துட்டேன். எப்படி போச்சுனே தெரியல டைம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு கேம். எப்படி வந்துட்டு சேர்த்துறது அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. கேமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும்? கண்டிப்பா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு சொல்லக்கூடாது. இது 2 தவிர, கால் ஆஃப் டியூட்டி, இந்த 3 தவிர வேற எந்த கேம் பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் கேம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், என்னெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். போர் அடிக்குதுன்னு உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், போர் அடிக்காம இருக்கிறதுக்காக சில கேம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். மறக்காம அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.